நேற்று வெளியிடப்பட்ட பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியாகி 2 நாட்களில் 3.8 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. ஒரே நாளில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளதன் மூலம் ஜனநாயகன் பட ட்ரெய்லரை முந்தியுள்ளது பராசக்தி. நேற்று வெளியிடப்பட்ட பராசக்தி ட்ரெய்லரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். பராசக்தி படத்தில் இடம்பெற்றுள்ள டெல்லிதான் இந்தியாவா என்ற ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது அந்த வசனம். ஜனநாயகன் படத்தில் ட்ரெய்லர் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டு வருகிறது. தெலுங்கு படத்தின் பகவந்த் கேசரி ரீமேக் என கூறப்படும் ஜனநாயகன் ட்ரெய்லரும் அப்படியே உள்ளதாக வலைதளங்களில் விமர்சனங்கள் வெளியாகி வந்த நிலையில் பகவந்த் கேசரி படத்தின் ட்ரெய்லர் முழுமையாக காப்பி அடிக்கப்பட்டது போல் ஜனநாயகன் ட்ரெய்லர் உள்ளதாக விமர்சனம். இலவசமாக பயன்படுத்தப்படும் ஜெமினி ஏஐ லோகோ ஜனநாயகன் ட்ரெய்லரில் இடம்பெற்றதும் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. ஏஐயை இலவசமாக பயன்படுத்தினால் வரும் ஜெமினி லோகோ ஜனநாயகன் ட்ரெய்லரில் இடம்பெற்றிருந்ததால் இலவச ஏஐ லோகோ பயன்படுத்தப்பட்டதை விமர்சிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் விதவிதமாக மீம்ஸ்களும் வெளியிடப்பட்டு வருகின்றன. பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் ஒரே நாளில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளதால் விஜய் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முன்கூட்டியே வெளியான ஜனநாயகன் ட்ரெய்லர் 2ஆம் நாளில் 3.8 கோடி பார்வைகளை மட்டுமே கடந்துள்ளதால் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படமும் 10ஆம் தேதி பராசக்தி திரைப்படமும் வெளியாக உள்ளது. ட்ரெய்லர் வெளியான 24 மணி நேரத்தில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளது பராசக்தி திரைப்படம். நேற்று மாலை 6 மணிக்கு யூடியூபில் வெளியான பராசக்தி திரைப்படம் 24 மணி நேரத்தில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. 24 மணி நேரத்தில் 4 கோடி பார்வைகளை கடந்த தமிழ் திரைப்படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது பராசக்தி. நேற்று வெளியிடப்பட்ட பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியாகி 2 நாட்களில் 3.8 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. ஒரே நாளில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளதன் மூலம் ஜனநாயகன் பட ட்ரெய்லரை முந்தியுள்ளது பராசக்தி. நேற்று வெளியிடப்பட்ட பராசக்தி ட்ரெய்லரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். பராசக்தி படத்தில் இடம்பெற்றுள்ள டெல்லிதான் இந்தியாவா என்ற வசனம் என் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஜனநாயகன் படத்தின் ட்ரெய்லர் சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டு வருகிறது. இந்நிலையில் தெலுங்கு படத்தின் பகவந்த் கேசரி ரீமேக் என கூறப்படும் ஜனநாயகன் ட்ரெய்லரும் அப்படியே உள்ளதாக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டு வந்த நிலையில் பகவந்த் கேசரி படத்தின் ட்ரெய்லர் முழுமையாக காப்பி அடிக்கப்பட்டது போல் ஜனநாயகன் ட்ரெய்லர் உள்ளதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. இலவசமாக பயன்படுத்தப்படும் ஜெமினி ஏஐ லோகோ ஜனநாயகன் ட்ரெய்லரில் இடம்பெற்றுள்ளதும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. ஏஐயை இலவசமாக பயன்படுத்தினால் வரும் ஜெமினி லோகோ ஜனநாயகன் ட்ரெய்லரில் இருந்ததால் வலைதளங்களில் விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளது. பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் ஒரே நாளில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளதால் விஜய் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முன்கூட்டியே வெளியான ஜனநாயகன் ட்ரெய்லர் 2 நாளில் 3.8 கோடி பார்வைகளை கடந்துள்ளதால் விஜய் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படமும் 10ஆம் தேதி பராசக்தி திரைப்படமும் வெளியாக உள்ளது. ட்ரெய்லர் வெளியான 24 மணி நேரத்தில் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளது பராசக்தி திரைப்படம். நேற்று வெளியிடப்பட்ட பராசக்தி படத்தின் ட்ரெய்லர் 4 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியாகி 2 நாட்களில் 3.8 கோடி பார்வைகளை கடந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.